இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. ஏசாயா 53:5, ஐசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். But he has pierced for our transgressions, he was crushed for our iniquities. The punishment that brought us peace was upon him, and by his wounds we are healed. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இவைகளெல்லாம் அவர் நமக்காக பொறுமையாக சகித்து கொண்டது எதற்காக? நமக்கு சமாதானத்தை தருவதற்காகவும், நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்காகவும், நம்முடைய வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காகவும் தான். அவர் நமக்காக கல்வாரி பாடுகளை ஏற்றுக்கொண்டதால் தான் நம்மால் அவரை கிட்டி நெருங்கி சேர முடிகிறது. அவர் சிலுவையின் மூலமாக பெரிய ரட்சிப்பை நம்ம எல்லாருக்காகவும் தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பயபக்தியோடு காத்துக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வியாதியோடு மனவேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார் என்பதை விசுவாசித்து, அவருடைய கல்வாரியின் பாடுகளில் மடியாக புதிய ஜீவனை, சமாதானத்தை, விடுதலையை இந்த நாளிலே பெற்றுக்கொள். அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன் என்று அறிக்கை செய்து விடுதலையை சுதந்தரித்துக்கொள். ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார். God bless you.